பிரைஸ் லார்ட். நரக சோத்திரம். இந்நாளிலே இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் பார்க்குறோம். மத்திய 12ஆம் அதிகாரத்தில். பிரியமானவர்களை, இன்றைய நாளில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிறிஸ்டினுக்கு மட்டும், அப்புறம் அது வெளிநாடு சாமி அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வசனத்தை நான் கொடுக்குறேன். பிரியமானவர்களே, இது கிறிஸ்துவ பிள்ளைகள் பார்ப்பீர்களானால் இது தயவு செய்து புறஜாதிகளுக்கு அனுப்புவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏசியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது என்ன உரைத்தான், என்ன சொல்லப்பட்டது அப்படின்றத நம்ம இந்நாளையில் என்ன பண்ண போகிறோம் பார்க்குறோம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார். புறஜாதி யார் தெரியுங்களா? யூதர் இல்லாதவர்கள். எனக்கு கிறிஸ்துவே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க. எனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் சொன்னால், நான் இந்து சாமி கும்பிடுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்து வாங்கக்கூடாது அப்படின்வாங்க. இந்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்கிறாங்க. இந்து தேசம், இந்து தேசம்தான், இந்து அப்படின்றது கிடையாது. இந்து தேசத்தில் கிறிஸ்டினோ முஸ்லீமோ இந்துவோ தெலுங்கோ அநேக பேர் தான் இருக்கிறாங்க. அதுதான் இந்து தேசம். இந்துன்றது தனியாக கிடையவே கிடையாது. சரிங்களா? அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். புறஜாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுவே அறியாதவர்கள் தான் புறஜாதிகள். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரா? ஏன்னாவே அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். என்னங்க நியாயத்தை அறிவிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தில் இருந்தவர்களை மீட்டெடுத்து நீதிமான ஆக்கி நியாயம் எது அநியாயம் எது என்று கற்றுக் கொடுப்பாராம். அதுதான் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், குக்கரிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஏன் இந்த வார்த்தை நடுவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி ஒரு ஆடு நமக்காக வளர்க்கப்படுகிறதோ அதே போல் அவர் நமக்காக பிறந்து நமக்காக அடிக்கப்படவே அவர் பிறந்தார். பிரியமானவர்களே, அப்போ அடிக்கப்படும் பொழுது, சிலுவையில் அறையப்படும் பொழுது, அவர் சரீரம் கிழிக்கப்படும் பொழுது, தலையிலே முள்கிரீடத்தை வைக்கும் பொழுது அவர் சத்தம் கேட்கவில்லையாம். எப்படி கேட்கலையாம்? வாக்குவாதம் செய்ய மாட்டார். ஏன் எனக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டாராம். கூக்குரல் ஐயோ அம்மான்னு கத்த மாட்டாராம். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில், ரோட்டில், தெருவில், பக்கத்தில் யாருமே கேட்க முடியும். ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. அவர் கடவுளுங்க, அதனால் அவருக்கு வலிக்காது, அதனால் அவர் கத்தாமல் இருந்திருப்பார் அப்படின்னு சில அறிவாளிகள்லாம் கேட்பாங்க. பிரியமானவர்களே, அவர் 100% ஒரு மனிதனாக பிறந்தார். நம்மை போல பாடுள்ள மனிதனாக பிறந்தார். அவர் 100% அதே கடவுளாக இருந்தார். பிரியமானவர்களே, அப்போ கடவுளாக இருந்தவருக்கு வலிக்காமல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, அவர் ப்ராக்டிக்கலாக அவர் செய்து முடிக்கவே வந்தார், மாயாஜாலம் பண்ணவில்லை. சரி, ஓகே, இது அதோட டாப்பிக்கை வேறு போயிடும். அப்போ புறஜாதிகளுக்கு அவர் என்ன பண்ணார்? நியாயத்தை அறிவிப்பார். அதுக்காக அவர் வாயை மூடிக்கிட்டு அந்த நீதியை அவர் செய்து முடித்தார். பாருங்கள், அவர் நியாயத்துக்கு ஜெயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், அவர் நியாயத்திற்கு ஜெயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் தெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரிய அணைக்காமலும் இருப்பார். எவ்வளோ ஒரு வார்த்தை பாருங்கள். அவர் நியாயத்துக்கு ஜெயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். யாருக்கு? புறஜாதிக்கு. பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லலாம், ஐயோ இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களே, இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்களே, என்னை இப்படி நடுத்தரில் விட்டாங்களே, இப்படி என்னை தனிமரமாக விட்டாங்களே, நான் இப்படி பாவத்திலே கிடக்கிறேனே, என்னை காப்பாற்ற ஆளே இல்லையா, என்னை விடுவிக்க ஆளே இல்லையா, நான் இப்படி லோனை வாங்கிட்டேனே, இப்படி நான் வீடு கட்டிட்டேனே, நான் இவ்வளோ பொருளை வச்சுட்டேனே, ஊராமட்டு பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டேனே, ஐயோ இதெல்லாம் நான் எப்படி தரப்போகிறேன், நான் என்ன செய்யப்போகிறேன், என்னை காப்பாற்றவே யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி தவிக்கிற, துடிக்கிற, வேதனைப்படுகிற அநேக ஜனங்களுக்கு என்ன பண்ணுறவர்? அவன் நியாயத்துக்கு அவர்
நியாயத்திற்கு ஜெயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் தெரிந்த நாளில் முறிக்காமல் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலே இருப்பார். நெறிந்த நாணல் அப்படியே எப்போ கீழே விழும் இருக்கிற நாணலை முறிக்க மாட்டாராம், ஒட்டைச்சி போட மாட்டாராம். மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பாராம். மங்கி எரிது ஆஃப் பண்ணு அப்படின்னு தள்ளி விட்டு போகிறவரில் அது எரிய நல்லா அவர் என்ன பண்ணுவாராம், அணைக்காமல் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பாராம். அது எரிய விடுவாராம். நல்ல பிரகாச ஒளியாக குடும்பத்தில் ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும்படியாக, அந்த குடும்பத்தை காப்பாற்றும்படியாக, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பாவ சாபத்தை நீக்கும்படியாக என்ன பண்ணுவாராம், மங்கி எரிக்கிறதை அப்படியே அணைச்சி போடாமல் இருப்பாராம். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதி நம்பிக்கையாக இருப்பார்கள் என்பதே. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறது என்ன தெரியுமா, ஆதி கிறிஸ்தவங்க கூட அப்படி இல்லை, பாதியில் வந்ததுக்கு தான் இப்படி இருக்குது அப்படின்றாங்க. பாதியில் வந்தாலும் ஆதியில் வந்தாலும் பெற்ற நன்மைகளுக்கு வித்தியாசம் உண்டு இல்லையா? நாங்கள் பெற்ற நன்மையோ பெருசாக இருக்குது. ஆதி கிறிஸ்தவர்கள் நான் என் பாட்டன், என் பூட்டன், என் அப்பன் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நானும் கிறிஸ்தவன் என்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு புளிச்ச மாவு போல் ஆயிட்டாங்க. நாங்கள் இப்போ தானே வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் பெற்ற நன்மையை விட நாங்கள் நிறைய நன்மை பெற்றோம், புறஜாதிகளாக நாங்கள். ஏன் தெரியுமா? யூதர்கள் வேண்டான்னு தவறி விட்டதை எங்களுக்கு கொடுத்துட்டார். அவரோட அன்பை அதிகமாக கொடுத்துட்டார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதிய நம்பிக்கையாக இருப்பார்கள் என்பதே. அவர் எரியை விட அணைக்க மாட்டாருங்க, மங்கி எரிக்கிறத. நெறிந்த நாளையில் முறிக்க மாட்டார், அவங்கள பிரகாசிக்க வைப்பார். அவங்களோட நியாயத்தை விசாரிப்பார். அவங்களுக்கு ஜெயம் கொடுக்க செய்வார். அவங்களுக்கு என்ன பண்ணுவாராம், ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், அவங்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் தெரிந்த நாளில் முறிக்காமல் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலே இருப்பாராம். அணைச்சிட்டா வீணாயிடும். அன்னைக்கு ஜீரோவில் இருந்தவங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க தெரியுங்களா? நான் கூட ஹேண்டிகேப்ட் எங்கள் வீட்டுக்கார், ஐயோ கல்யாணம் பண்ணினதுலேருந்து எங்கெல்லாம் என் சொந்த பந்தனை எங்கள் வீட்டுக்காரர் கேட்பாங்க, எப்படிமா இருக்குது. நான் செழிப்பாக தான் இருந்தேன். எப்போ தெரியுங்களா? ஆண்டவரை தேடி கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் ஆண்டவர் என்னைக்கு அவரை தேடி நான் போனனோ, அவர் என் கையை கெட்டியமாக பிடிச்சிட்டார். அவர் காலை நான் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். இன்ன வரைக்கும் ஓஹோன்னு கோடியத்து கொடுக்குற அளவுகள்னால எனக்கு தேவை என்னதுன்றது அவர் அறிந்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதிய நம்பிக்கையாக இருப்பார். நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். நீங்கள் நம்பிக்கற்று போயிருக்கிறீங்களா? ஐயோ இந்த வாழ்க்கை அவ்வளோதானா, இந்த பிரிஞ்சு போன வாழ்க்கை அவ்வளோதானா, இந்த கடன் பிரச்சனை இப்படி இருக்கிறேனே, எனக்கு ஒன்று உதவி செய்ய யாருமே இல்லையா, இந்த நீதி செய்ய யாருமே இல்லையா, நியாயம் செய்ய யாருமே இல்லையான்னு கேட்குறீங்களா? அவர் உங்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாளையில் முறிக்காமலும் மங்கி எரிக்கிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதி நம்பிக்கையாக இருப்பார்கள். நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள். உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் திரியை ஏற்றி அநேக ஜனங்களுக்கு ஒளியாக வைப்பார். பிரியமானவர்களே, அதனால தான் வாக்குவாதம் செய்யாமலும் கூக்குரலிடாமலும் அவர் சத்தத்தை வீதியிலே தெருக்களிலே கேட்கப்படாமலும் தன் ஜீவனை அவர் கொடுத்தார். ஆடை பலி கொடுக்கும்போது ரொம்ப நேரம் கத்துற சவுண்டு பார்த்துருக்கீங்களா? முடியாது. டக்குன்னு ஸ்பாட் காலி ஆகிடும். அதை மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை போல் அவர் சத்தமில்லாதபடிக்கு தன் ஜீவனை தந்தார். பிரியமானவர்கள், ஏன் தெரியுங்களா? நமக்கு ஜெயம் கிடைக்க மரித்த போன மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட நம்மளை ஜீவ வழிக்கு போகும்படியான ஒரு வழியை கொடுக்கவே அவர் தன் ஜீவனை தந்தார். பிரியமானவர்களே, தெரிந்து கொண்டு இருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். நீங்கள் முழு வீடியோவை பாருங்கள். இதில் லைக் பண்ணுங்கள், அநேக பேர் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.